தமிழர்களின் தொன்று தொட்ட கலைகளில் ஒன்று மூங்கில் கலை. தற்போது பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் மூங்கில் தொழிலில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இந்நிலையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் மூங்கில் பொருட்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மூங்கில் மூலம் அனைத்து வகையான பொருட்களும் தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தன. மூங்கிலில் ஈட்டி, குத்துவாள் போன்றவற்றை தயாரித்து ஆதிகால மனிதன் வேட்டையாடினான். தமிழர்களின் கலாச்சாரத்தில் மூங்கிலால் செய்யப்பட்ட பொருட்கள் தனித்துவம் வாய்ந்தவை. கரண்டி, முறம், கூடை, தட்டு, தட்டி, ஏணி, கட்டில், கைப்பை, பாய், கூரை தட்டி, மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, பழம் காய்கறிகளை பாதுகாக்கும் பெட்டிகள், வெட்டுவதற்கும் பிளப்பதற்கும் பயன்படும் பளாச்சிகள் எனப்படும் மூங்கில் குச்சிகள் என மூங்கில் பொருட்கள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் பிளாஸ்டிக் பொருட்களின் வருகையால் மூங்கிலின் பயன்பாடு வெகுவாக குறைந்து வருகிறது. எனினும் கிராமப்புறங்களில் முறம், கூடை, பாய், பழக்கூடை, அன்னக்கூடை, சீர்கூடை, விசிறி போன்ற மூங்கில் பொருட்களை மக்கள் அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர். பிளாஸ்டிக் பொருட்களில் வைக்கப்படும் பழம் மற்றும் காய்கறிகள் விரைவில் கெட்டுவிட வாய்ப்பு உள்ளதாகவும், மூங்கில் பொருட்களில் வைக்கப்படும் உணவு பண்டங்கள் வெகு நாட்கள் கெடாமல் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் திருமணம், நிச்சயதார்த்தம், சடங்கு போன்ற சுப நிகழ்ச்சிகளில் மூங்கில் சீர்கூடைகள் முக்கிய பொருளாக கருதப்படுகின்றன. எனவே சீர்கூடைகளை வாங்குவதற்கு நல்ல நேரம், நாள், நட்சத்திரம் ஆகியவை பார்க்கப்படுகின்றன. பழையங்காலப்படியே சீரெல்லாம் செஞ்சு அருமுக்காரரை வச்சு சீர் செஞ்சு கல்யாணம் பண்ணுறதுனால உப்பு கூட, நாளிகரிசி கூட, இந்த மாதிரி போல இதெல்லாம் மூங்கில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கறதுக்கு வந்திருக்கிறோம். வாங்குறதுனால மற்ற இன்னும் 2 பேர் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. நம்ம வாங்கிட்டு போகிறவங்களும் இது அழியாமல் அப்படியே வச்சிருக்கலாம். அதனால நாங்கள் பழங்கால முறைப்படியே எல்லாம் சீர் சிறப்போட செய்யறதுக்கு உப்பு கூட, நாளிகரிசி கூடையெல்லாம் வாங்குறதுக்கு வந்திருக்கிறோங்க இந்த இடத்துக்கு. தமிழகத்தில் ஈரோடு, திருச்சி, தஞ்சை, கடலூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் தொன்று தொட்டு நூற்றாண்டு காலமாக 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மூங்கில் தொழிலில் ஈடுபட்டு வந்தன. தற்போது ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம், வடக்குப்பேட்டை மற்றும் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த 50 குடும்பங்கள் மட்டுமே இந்த தொழிலை செய்து வருகின்றன. இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதால் தாங்கள் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கும் மூங்கில் தொழிலாளர்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். விசிறி, மரம், கூடை, அப்புறம் தட்டை கூட இதெல்லாம் பின்னுறோங்க. 100 யூனிட் கரண்ட் கொடுக்குறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். எங்கள் குடிசை தொழிலாளர்களுக்கு இது ரொம்ப சந்தோஷம். மூங்கில் வச்சுதான் கூடை, மரம், விசிறி, பாய் எல்லாம் கைத்தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு 100 குடும்பம் இருக்கிறோம். கல்யாணத்துக்கு, சீருக்கு எல்லாத்துக்கும் எடுக்கிறாங்க. கூடைங்க, மரம், விசிறி, பாய் எல்லாமே எடுக்கிறாங்க. நாங்கள் அதை வச்சு தான் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறோம். பிளாஸ்டிக்கு வர்றதுனால எங்கள் வியாபாரமெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க. பிளாஸ்டிக் இல்லாமல் மரமாக எடுத்தாங்கன்னா எதுவும் எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். 4 இன்ச்சு கூடை, தேங்காய் கூடை, இது போன இந்த மாதிரி நிறைய கூடைகள் நாங்கள் தயாரிக்கிறோம். பிளாஸ்டிக் பொருள் எதுவும் உபயோகப்படுத்தாமல் இந்த பொருளை உபயோகப்படுத்தினா எந்த மாசுபாட்டு கட்டுப்பாடும் வராமல் நல்லாயிருக்கும். நார் கூடை, தேங்காய் கூடை, அரிசி கூடை, பொட்டு கூடை, தக்கை, விசிறி, பாய், நல்லெண்ணெய், சீமாறு இந்த மாதிரி போன்ற வகையானதில் இருக்குது. இதை நீங்கள் மேலும் மேலும் ஊக்குப்படுத்தும் போது யூஸ் பண்ணுறப்போ நல்ல விதமான இது கிடைக்கும். பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்துள்ள போதும் மூங்கிலின் மகத்துவம் அறிந்தவர்கள் மூங்கில் பொருட்களை விரும்பி வாங்குகின்றனர். குறைந்தது 10 ரூபாய் முதல் மூங்கில் பொருட்கள் கிடைக்கின்றன. மூங்கில் பொருட்கள் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதுடன் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களின் வாழ்வும் வளம் பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து தர்மராஜன் மற்றும் நித்யா.